Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்ட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் பூங்கொத்து கொடுத்து தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். சென்னை பசுமை வழிச்சாலையில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி ஏற்பாட்டில் கிருஷ்ணகிரி நகர திமுக முன்னாள் செயலாளர் எஸ்.கே. நவாப், திமுக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் மற்றும் செயற்குழு உறுப்பினர் ஃபரிதா நவாப் உட்பட மாவட்ட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சியின் போது பாசறை மாவட்ட செயலாளர் கே.பி.எம். சதீஷ்குமார், இலக்கிய அணி மாவட்ட செயலாளர் எம். கார்த்திகேயன், கிருஷ்ணகிரி நகர செயலாளர் கேசவன், ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், அம்மப்பேரவை மாவட்ட செயலாளர் எஸ்.எம். மாதையன், எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் கார்த்திக் பால்ராஜ், ஒன்றிய செயலாளர் சாமிநாதன், ஊத்தங்கரை நகர செயலாளர் சிக்னல் ஆறுமுகம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர். பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் பெரும் புகழுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இந்திய அரசு சார்பில் அஞ்சல் தலை வெளியிட்டமைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தான் கண்ட போர்களிலெல்லாம் வெற்றி வகை சூடிய மாவீரரும் முத்தமிழுக்கு மெய்கீர்த்தி கண்ட போற்றுதலுக்குரிய தமிழ் வேந்தருமான பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களின் பெரும் புகழுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இந்திய அரசு சார்பில் அஞ்சல் தலை வெளியிட்டமைக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசுக்கும் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் தமிழக மக்களின் சார்பிலும் அதிமுக சார்பிலும் எனது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் என தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதி டி. கல்லுப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஆர்.பி. உதயகுமார் நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்கியதோடு அதிமுகவின் சாதனைகளையும் திமுக நிர்வாக திறனற்று இருப்பதையும் பொதுமக்களிடம் எடுத்துரைத்தார். இந்நிகழ்வுகளில் கழக நிர்வாகிகள் ஏராளம். மாவட்டம் பனம்பாக்கம் பகுதி சிப்காட் தனியார் தொழிற்சாலையில் நெமிலி ஒன்றியத்திற்கு உட்பட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்காததை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எதிர்க்கட்சி துணை கொறடாவும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான சூரவி இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று தொழிற்சாலை அமைய நிலம் அளித்த கிராமத்து இளைஞர்களுக்கு தொழிற்சாலையில் வேலைவாய்ப்பு வழங்க முன்னுரிமை தரக்கோரி கண்டன உரையாற்றினார். நெமிலி மேற்கு ஒன்றிய செயலாளர் அருணாபதி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் உள்பட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடு, வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடு. டாடா மோட்டார்ஸ் நிறுவனமே வேலை கொடு, வேலை கொடு, வேலை கொடு.